அப்பா 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 மணி. ஆமா, மணி அடிக்கணுமா? இரு இரு இரு. வாங்க. ஐயோ எங்க மேல இல்லங்க, ஹைட்டா இருக்குங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டு என்ன இதெல்லாம்? நாங்க சர்ச் நாங்க சொன்ன அடிங்க. போங்க வாங்க. ஐயா, குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனை பண்ணிடுங்க. நல்லா பண்ணிடலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட. குழந்தையோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம். ராசி என்ன? மேஷ ராசி. மேஷ ராசி. தியா. தியா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி சத்தியத்திற்காக. தேவகுட்டி, நல்லா கண்ணை மூடிக்கிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. நான் தான் காலையிலேயே வேண்டிட்டேனே. ஏய், அதான் வீட்லயே வேண்டான்னு சொன்னல. கோவிலுக்கு வந்திருக்கோம், சாமி உள்ள இருக்கு, சாமியை பார்த்து கும்பிடு. சரிம்மா. எங்களே பார்த்துட்டு இருக்காத. என்ன சரிம்மா சொல்லிட்டு அம்மாவே பார்த்துட்டு இருக்கிற? உனக்கு என்ன வேணுன்றது எங்ககிட்ட கேட்குற. இப்போ எங்களுக்கு என்ன வேணுன்றது நாங்கள் உன்கிட்ட சொல்கிறோம். சரியா? நீ என்ன பண்ணுறது அப்படியே சாமி கிட்ட கேட்குற. ஓகேவா? இப்படி ரெடியா? இப்போ எங்களுக்கு என்ன வேணும்னா, இப்போ நம்ம 3 பேரும் எப்போதும் இதே மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். தியா பாப்பா நல்லா படிக்கணும். தியா பாப்பா பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகணும். இந்த மாதிரிலாம் சாமி கிட்ட கேட்டுக்கோயேன். இது ஏதோ எனக்காக சொன்ன மாதிரி எப்படி என்னம்மா நீ கேள. சாமி சாமி கேளு. அம்மா, இங்க ஒரு சின்ன குழந்தைய பாத்தீங்களா? நான் பார்க்கலையேப்பா. ப்ளூ ட்ரெஸ் போட்டு குழந்தைய பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. சார், அங்க போய் ஒரு சின்ன குழந்தை ப்ளூ ட்ரெஸ் போட்டு பாத்தீங்களா? அப்படியா? கோயில் நிர்வாகத்துல யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, குழந்தைய திடீர்னு காணோம். சிசிடிவி கேமரால இருக்கே, அது பார்க்க முடியல சார். கோயில் இடத்தெல்லாம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லா பொருளும் அங்கங்க கிடக்கு. சரியா? ஹார்ட் டிஸ்க்கு இப்பதான் சர்வீஸ்க்கு கொடுத்தேன். இனிமே தான் வரும். வந்தது வேணா பார்க்க சொல்றேன். இப்ப வேணா நான் அனௌன்ஸ் பண்ண சொல்லட்டுமா? சரி சரி, கொஞ்சம் அனௌன்ஸ் மட்டும் பண்ணிடுங்க சார். சரி 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 சார். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா, என் குழந்தைய பாத்தீங்களா? ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. இங்கதான் நாங்க சாமி கும்பிட வந்திருந்தோம். தெரியாதேம்மா. இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. சரிங்கக்கா. என்னாச்சு வெற்றி? கிடைச்சாலா? இல்ல இல்ல, நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்க இப்படி போய் பாருங்க, அப்படி பாக்குறேன். தியா, அண்ணா அண்ணா, என் குழந்தைய பாத்தீங்களா? ப்ளூ கலர் ஃப்ராக் போட்டிருந்தா, டியாரா வச்சிருந்தா. அண்ணா இங்க தானே இருந்தா. இல்ல மேடம், நான் எதுவும் பார்க்கல. தியா, அத்தை, தியாவை காணோம் அத்தை. நான் தொலைச்சிட்டேன். துளசி, சரி சரி, நீ தைரியமா இரு. அவளுக்கு எதுவும் ஆகாது. எங்க இருந்தாலும் நாம அவளை கண்டுபிடிச்சிடலாம். நான் மாமா கிட்ட சொல்லி போலீஸ்காரங்களை வர சொல்றேன். ஹலோ, நீங்க பயப்படாதீங்க. நான் பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துருங்க. நீங்க கோர்ட்டுக்கு கிளம்புங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். கோட்டாங்க முக்கியம். நான் என்னங்க சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா மாதிரி பேசிட்டீங்க நீங்க. வெற்றி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க போகலன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல வந்து திரும்பவும் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா தியாவை எப்படி தேடுறது? நீங்க ப்ளீஸ் கோர்ட்டுக்கு போங்க. ஏங்க அதுக்காக எப்படிங்க பொண்ணை விட்டு எப்படிங்க? நீங்க ப்ளீஸ் கோர்ட்டுக்கு போங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். சரியா? சரி, வாங்க வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்க. லேட் ஆயிடும் வெற்றி, வேண்டாம் ப்ளீஸ். நீங்க கிளம்புங்க. ஏங்க உங்களை இப்படியே விட்டுட்டு குழந்தைய தேடாம நான் எப்படிங்க அரெஸ்ட் போட்டு விடுங்க? ஐயோ வெற்றி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட் புரிஞ்சுக்க. கோர்ட்ல சொல்றீங்க குழந்தைய காணோம். அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க வெற்றி. ப்ளீஸ் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. எந்த நேரத்துல எப்படிங்க எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டு இருங்க. நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சொன்னேன். டேய், எங்கடா இருக்கீங்க? இங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன். சொன்னேன். உடனே நீங்க கிளம்பி வாங்க. நம்ம பொன்னியம்மன் கோயில் ஆழ்வாரத்துல வந்துருங்க. என்ன வாங்கடா, சொல்ல சீக்கிரம் வாங்க. சரிண்ணா. ஏங்க, இல்லை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த பசங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போங்க. நான் சொல்றது ஏங்க, நான் சொல்லல, நான் கோர்ட்டுக்கு போறேங்க. நீங்க வாங்க. அனி அனி, என்னாச்சு? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல நீ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்கேயும் குழந்தை கிடைக்கல அண்ணி.
எங்க போயிட்டா ஏன் தியா? அனி அழாதீங்க நீ. பாப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நீ. பாப்பா ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணி. அனி கண்டிப்பா நாங்க இன்னொரு வாட்டி பாக்குறோம் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி நீங்க அழுவாதீங்க அண்ணி. அஞ்சலி, என்னாச்சுக்கா? ஏன் அழற? நாங்க கோயிலுக்கு வந்திருந்தோம், தியாவை காணோம். அஞ்சலி, என்னக்கா சொல்ற? தியாவை எல்லா பக்கமும் தேடினீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்ல. அக்கா, கோவில்ல சிசிடிவி கேமரா இருக்குமே, பாத்தியா? பார்த்தேன் அஞ்சலி, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலையா? அக்கா, கோவில்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலனா பக்கத்துல கடை இல்ல வீடு அங்க எங்கயாவது கேமரா இருக்கும்க்கா. செக் பண்ணி பாரு. பாத்துட்டு இருக்கா. நான் வேணா உடனே கிளம்பி வரேன். இல்ல நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பக்கத்துல எங்கயாவது சிசிடிவி கேமரா இருந்தா பாருங்களேன். சரி அண்ணி. சீக்கிரம் நாங்க பாக்குறோம் அண்ணி. அனி அண்ணி என்னாச்சு? ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது அண்ணி. பக்கத்துல ஒரு கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம். அங்க யாரோ ஒருத்தன் தியாவை கடத்திட்டு போறத பார்த்தோம். முகத்தை பாத்தீங்களா? யார் அவன்? இல்ல அண்ணி, முகம் தெரியல. இத முதல்ல வெற்றி அண்ணா கிட்ட சொல்லணும். ச்சே. நீங்க கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் நோட் பண்ண அண்ணி. ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன் அண்ணி. அவன் ஒரு 5 மினிட்ஸ்ல செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கான். அவர் ஃப்ரெண்டு கால் பண்ண வேண்டியதா? அந்த நம்பர் பிளேட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வாங்க. சரி அண்ணி. அண்ணி ஒரு நிமிஷம். ஹலோ. டேய், நான் ராகேஷ் பேசுறேன்டா. டேய், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்டா. டேய் இருடா. ரொம்ப முக்கியமான விஷயம்டா. டேய் என்னடா? வெற்றி என்ன அந்த பிசினஸ் மேன் ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல? ஆமா. டேய், வெற்றி என்ன அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணலடா. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, வேற யாரோ ஒரு ஆள் பண்ணிருக்கான். அந்த வீடியோட ஆதாரம் என்கிட்ட இருக்குடா. உன்கிட்ட? டேய் எப்படிடா? ஒரு ஏரியால பேர்ட்ஸ் போட்டோ ஷூட் பண்ணும்போது அங்க எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்குன்னு பாக்கும்போது ட்ரோன் ஷாட் பண்ணும்போது தான் அந்த ட்ரோன் ஷாட்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குடா. நான் உனக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், வெற்றி அண்ணனுக்கு கால் பண்ண, அவர் எடுக்கலடா. நீ வெற்றி அண்ணா கிட்ட சொல்லிடுடா. சரிடா. இன்னொரு விஷயம்டா. என்னடா? ஆக்சிடென்ட் பண்ணது அந்த ஸ்ரீகாந்தோட சொந்த மச்சான்டா.